ஹாய் கைஸ், இன்னைக்கு ஹராப்பா கல்ச்சர்ல இருந்து ஒரு புர்லி மாடல் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். ஹராப்பா நாகரிகத்துல நிறைய இடத்துல நிறைய விஷயத்த எக்ஸ்கவேட், அதாவது நம்ம தோண்டி எடுக்கும்போது நிறைய பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஹராப்பா நாகரிகம் பல இடத்துல இருந்திருக்கு பரவி. காளிபங்கன், லோத்தல், மொஹஞ்சதாரோ, தோலவிரா, இது மாதிரி பல இடத்துல இருக்கு. அது ஒரு இடத்துல மட்டும் பிரிஸ்ட் கிங், அதாவது ஒரு குரு மாதிரி இருக்கிற ஒரு சிலையை நோண்டி எடுத்திருப்பாங்க. அந்த சிலை எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்க அதை தான் நம்ம இங்க கேட்டிருக்கோம். எந்த ஹராப்பன் சைட்டுல பிரிஸ்ட் கிங், அதாவது மாக்கல்லால செய்யப்பட்ட ஒரு மத குருவா இருக்கலாம், இல்லைன்னா அது அரசனா இருக்கலாம். ஆனா யாருன்னு இன்னும் நமக்கு தெரியாது. அப்ப யாரோ ஒரு ஆள் அந்த உருவ சிலைய எந்த இடத்துல எடுத்திருக்காங்க. மாக்கல்லுன்னா ஸ்டியர்டைட், ஸ்டியர்டைட் கல்லுல செஞ்ச ஒரு உருவத்தை எடுத்திருக்காங்க. அது எந்த ஏரியாவுல எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம டீல் பண்ணோம்னா எப்படி படிக்கணும்? ஒவ்வொரு பிளேஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்ப தனியா நம்ம எடுத்து வச்சிடணும். அதாவது ஒரு கிங்கா இருக்கட்டும், ஒரு பிளேஸா இருக்கட்டும், இல்ல வாரா இருக்கட்டும், அடுத்தடுத்து என்னென்ன நடந்தது, அந்த வாரோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணி படிச்சுக்கிட்டாவே ஈஸியா இருக்கும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். அப்ப ஹராப்பா நாகரிகத்துல இருக்கிற ஒவ்வொரு பிளேஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? லோத்தல், தோலவிரா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன். ஏன்னா நான் கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் இருந்ததால அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மற்ற லொகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கல. அப்ப நீங்க அதை தனியா எடுத்து எழுதி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப லோத்தல்ல என்னென்ன அவங்க தோண்டி எடுக்கும் போது கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தோலவிரா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன். இப்ப நம்ம பிரிஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லி மத குருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மொஹஞ்சதாரோல தான் எடுத்திருக்காங்க. மொஹஞ்சதாரோ இருக்கிற செட்டில்மெண்ட்ல ஒரு பெரிய செட்டில்மெண்ட், அதாவது ஹராப்பா நாகரிகத்துல இருந்த ஒரு செட்டில்மெண்ட். அங்க பிரிஸ்ட் கிங் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டான்சிங் கேல் அதாவது புரோன்ஸ், வெங்கலத்தால செஞ்ச உருவத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பண்டிகை டைம்ல குளிக்கிறதுக்கு ஒரு குளத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் கிரேட் பாத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுவும் அங்க மொஹஞ்சதாரோல தான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பிளேஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க ரெஃபர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டு எழுதி படிச்சாவே இதே மாதிரி கொஸ்டினை ஈஸியா நம்மளால அட்டன் பண்ண முடியும். அப்ப இன்னொரு கொஸ்டின்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.